வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஏசியாவின் மிகப்பெரிய மலர் சந்தையான மல்லிகாட், அதாவது ஹவுரா பிரிட்ஜுக்கு பக்கத்தில், ஹூக்ளி ரிவருக்கு பக்கத்தில், ஹூக்ளி நதிக்கு பக்கத்தில் உள்ள படித்துறைக்கு பக்கத்தில் இந்த ஏசியாவின் மிகப்பெரிய மொத்த வணிக மலர் சந்தை இது. ஹோல்சேல் மலர் சந்தை இது. கிட்டத்தட்ட 4 to காலையில் 5 மணிக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்பாங்க. அந்த சமயத்துக்கு நம்ம வர முடியல. ஒரு மத்தியான நேரத்தில் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற விதவிதமான பூக்களை பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜம்பங்கி, வாடாமல்லி, மல்லிகை, செம்பருத்தி, இந்த பூக்கள் வந்து காமனாக பார்ப்போம், ரோஜாக்கள். இங்கே வந்து அந்த பூக்கள் இல்லாமல் விதவிதமான பூக்கள் இருக்குங்க. இதோட பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியக்கூட இல்லை. உங்களுக்கு இதோட பேரெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஏன் ஏசியாவின் மிகப்பெரிய பூசந்தை அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது நேரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஹோல்சேலில் விலை ரொம்ப கம்மிங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு பிளாஸ்டிக் பூ போடுறேன் அப்படிம்பானுங்க. ரியல் பூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப விலை கூடுங்க வரும் சார் அப்படின்ட்டு பட்ஜெட்டை அப்படியே ஏற்றி சொல்லுவானுங்க இல்லையா. ரியல் பூனாலே அப்படியே தங்க மாதிரி விலை சொல்லுவானுங்க. இங்கே வந்து விலையில் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால தான் இது ஏசியாவின் மிகப்பெரிய மலர் சந்தை. சரிங்களா. இங்கே பாருங்கள், இது அதோட மலர்களுடைய வகைகளை பாருங்கள். பல வகையான வகைகளில் பூக்கள் இருக்குது. நம்ம வந்து பெருசாக நம்ம பார்த்திராத புது புது மலர்கள்லாம் இருக்குது. இதோட பேர் கூட தெரியல. எல்லாமே வந்து விலை ரொம்ப கம்மிங்க. அதாவது ஹோல்சேலில் வந்து விலை ரொம்ப கம்மி. இங்கே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நெருக்கலாக இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் தரையில் போட்டு கீழே ஒரு சும்மா பாய் விரித்து தரையில் தான் விற்கிறாங்க. இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து தான் வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் அலங்காரப்படுத்தி விலை கூட விற்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் நல்லா டெக்கரேஷன் பண்ணி அங்கே விட இங்கே கொஞ்சம் விலை கூட இருக்கும். எப்படி இந்த மலர் சந்தை மலர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பதிவுகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.